எல்லாருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு வேதத்துல இருக்கிற ரொம்பவே முக்கியமான ஆனா அதே சமயம் கொஞ்சம் குழப்பமான ஒரு விஷயத்த பத்தி பார்க்க போறோம். உயிர்த்தெழுதல். இது வெறும் நம்பிக்கை மட்டும் இல்ல, இதுக்கு பின்னாடி ஒரு செயல்முறை இருக்கு. அது என்னன்னு நாம இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். வேதத்துல மரித்தோர் எழுந்திருப்பார்கள்னு சொல்லியிருக்கு. சரி, அது ஓகே. ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். அவங்க எப்படி எழுந்து நிப்பாங்க? நாம ஒரு சேர்ல இருந்து எழுந்திருக்கிற மாதிரி கைய ஊன்றி கஷ்டப்பட்டு எழுந்திருப்பாங்களா? இல்ல இது ஹோல்டாம வேறயா? இந்த சிம்பிளான கேள்விதான் ஒரு பெரிய உண்மையை திறக்க போகுது. இப்போ நாம ஒரு சேர்ல இருந்து எழுந்திருக்கணும்னா கைய ஊன்றி உடம்புக்கு ஒரு புஷ் கொடுத்து நம்ம மசில்ஸோட பவர்ல தான் எழுந்திருப்போம் இல்லையா? ஆனா வேதம் சொல்ற உயிர்த்தெழுதல் அப்படி இல்லவே இல்ல. அது இன்ஸ்டன்ட், எந்த ஒரு சிரமமும் இல்லாதது. அது மனுஷனோட முயற்சியால இல்ல, பரிசுத்த ஆவியோட சக்தியால நடக்கிறது. இந்த ஒரு வித்தியாசம்தான் நம்ம முழு விளக்கத்தோட மையப்புள்ளியே. அப்போ இந்த தெய்வீக செயல்பாடு எப்படித்தான் நடக்குது? இதுக்கு வேதம் நமக்கு சில சூப்பரான க்ளூஸ் கொடுக்குது. வாங்க அதை பார்க்கலாம். 2 ராஜாக்கள் புத்தகத்துல ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவம் இருக்கு. ஒரு செத்துப்போன மனுஷனோட உடல் தீர்க்கதரிசி எலிசாவோட எலும்புகள் மேல படுது. அடுத்த செகண்ட் அவன் உயிர் பெற்று தன் கால்ல நிக்கிறான். யோசிச்சு பாருங்க. சாவு, உயிர், எழுந்து நிக்கிறது எல்லாமே ஒரே நொடியில நடக்குது. இங்க படிப்படியா குணமாகறதுலாம் இல்ல, இன்ஸ்டன்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான். இங்க ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு வார்த்தை இருக்கு. தன் காலூன்றி. நம்ம தமிழ்ல ஊன்றி எழுந்தான்னா ஏதோ ஒரு சப்போர்ட்டோட கொஞ்சம் கஷ்டப்பட்டு எழுந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். ஆனா இது ஒரு தெய்வீக அற்புதத்தை விவரிக்க நம்ம பயன்படுத்துற மனுஷ மொழி. ஒரிஜினல் ஹீப்ரூல பாத்தீங்கன்னா சிம்பிளா அவன் தன் கால்ல நின்னான்னு தான் இருக்கு. அதாவது எந்த ஒரு சிரமமும் இல்லாம சட்டுன்னு நடந்த ஒரு விஷயம். இதுக்கு இன்னும் ஒரு பெர்ஃபெக்ட்டான உதாரணம் எசேக்கியேலோட அனுபவம் தான். அவர் அப்படியே பிரமிச்சு போய் தரையில விழுந்து கிடக்கிறார். அப்போ ஆவியானவர் அவருக்குள்ள வந்து அவரை நிக்க வைக்கிறார். நல்லா கவனிங்க. எசேக்கியேல் எழுந்திருக்க முயற்சி பண்ணல, பரிசுத்த ஆவியோட சக்தி அவரை நிறுத்துது. இங்க மனுஷ முயற்சிக்கு வேலையே இல்ல, எல்லாமே தெய்வீக செயல்பாடுதான். ஓகே, அப்போ உயிர்த்தெழுதல்ங்கிறது மனுஷனோட முயற்சியால இல்ல, தெய்வீக சக்தியால சிரமமே இல்லாம நடக்கிற ஒரு விஷயம்னு புரிஞ்சுக்கிட்டோம். ஆனா இதுல யாருக்கெல்லாம் பங்கு இருக்கும்? இது எப்போ நடக்கும்? இதை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மனுஷன்னா யாருன்னு வேதம் சொல்றத ஷார்ட்டா பாத்திரலாம். இந்த டைம்லைனை புரிஞ்சிக்க வேதம் மனுஷனை எப்படி பாக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். முதலாவது நம்ம சரீரம், அதாவது நம்ம உடல். இது இந்த உலகத்துல வாழ்றதுக்கு நம்ம கிடைச்ச ஒரு டெம்பரரி வீடு மாதிரி. ரெண்டாவது ஆத்துமா. இதுதான் நீங்க. உங்க எண்ணங்கள், உங்க உணர்வுகள், உங்க பர்சனாலிட்டி எல்லாமே இதுக்குள்ள தான் இருக்கு. நம்ம உடல் அழிஞ்ச பிறகும் இந்த ஆத்மா உணர்வோட இருக்கும். மூணாவது ஆவி. இது தேவனிடமிருந்து வர்ற ஜீவ மூச்சு. இதுதான் நம்மள தேவனோட கனெக்ட் பண்ணுது. சரி, இப்போ இந்த சரீரம், ஆத்துமா, ஆவி இது மூணையும் மனசுல வச்சுக்கிட்டு உயிர்த்தெழுதலோட பெரிய மேப்பை பார்க்கலாம். இந்த பெரிய காலவரிசைய நாம ரொம்ப சிம்பிளா 2 வகையா பிரிச்சிடலாம். ஆமாங்க, வேதம் முழுசும் பார்த்தா 2 டைப் ஆஃப் உயிர்த்தெழுதல் தான் இருக்கு. ஒன்னு ரட்சிக்கப்பட்டவங்களுக்கானது, இது அவங்கள நித்திய ஜீவனுக்கு கொண்டு போகும். இன்னொன்னு ரட்சிக்கப்படாதவங்களுக்கானது, இது அவங்கள கடைசி நியாய தீர்ப்புக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தும். ரெண்டுமே உயிர்த்தெழுதல் தான், ஆனா ரிசல்ட் டோட்டலா வேற. சரி, இந்த 2 வகை உயிர்த்தெழுதலும் வேத கால வரிசையில மொத்தம் 5 தனித்தனி நிகழ்வுகளா நடக்குது. இப்போ அந்த 5 நிகழ்வுகள் என்னென்ன, அதுல யார் யாரு எந்த ஆர்டர்ல உயிரோட எழுந்திருப்பாங்க, வாங்க டீட்டெயிலா பார்க்கலாம். லிஸ்ட்ல நம்பர் 1 ரொம்ப ரொம்ப முக்கியமானது, இயேசு கிறிஸ்துவோட உயிர்த்தெழுதல். அவர்தான் இதுக்கு முதற் பலன், அதாவது ஸ்டார்டிங் பாயிண்ட். அவரை தொடர்ந்து 2வது நிகழ்வா திருச்சபை விசுவாசிகள் இரகசிய வருகையில உயிர்த்தெழுவாங்க. இது உபத்திரவ காலம் ஆரம்பிக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி நடக்கும். அடுத்தது 3வது நிகழ்வு. இது இயேசுவோட 2வது வருகையின் போது நடக்கும். இதுல தான் ஆபிரகாம், தாவீது, ஏன் மனந்திரும்பிய நேபுகாத்நேச்சார் மாதிரி பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லாரும் உயிர்த்தெழுவாங்க. இதைத் தொடர்ந்து 4வதா உபத்திரவ காலத்துல கொல்லப்பட்ட இரத்த சாட்சிகள் உயிரடைவாங்க. கடைசியா 5வது நிகழ்வு. இது மத்த 4ல இருந்தும் டோட்டலா வேற. இது ஜீவனுக்காக இல்ல, நியாய தீர்ப்புக்காக. இது எப்போ நடக்கும்னா 1000 வருஷ அரசாட்சி முடிஞ்சதுக்கு அப்புறம். இதுல ஆதாம் காலத்திலிருந்து கடைசி மனுஷன் வரைக்கும் ரட்சிக்கப்படாத எல்லாரும் நியாயம் தீர்க்கப்பட உயிர்த்தெழுவாங்க. இப்போ இந்த முழு டைம்லைனையும் ஒரே பார்வையில பார்க்கலாம். பாருங்க, ஜீவனுக்கான உயிர்த்தெழுதல்ங்கிறது ஒரே ஷாட்ல நடக்கிற விஷயம் இல்ல. அது இயேசுல ஆரம்பிச்சு இரத்த சாட்சிகளோட முடிகிற பல கட்டங்கள் கொண்ட ஒரு ப்ராசஸ். இதுக்கப்புறம் தான் 1000 வருஷம் ஆட்சி. அது முடிஞ்சதும் நியாய தீர்ப்புக்காக ஒரே ஒரு உயிர்த்தெழுதல். இது எவ்வளவு ஒரு கச்சிதமான தெய்வீக திட்டம் பாத்தீங்களா? சரி, இப்போ இந்த பிரம்மாண்டமான டைம்லைனை மறுபடியும் நாம ஆரம்பிச்ச இடத்துக்கே கொண்டு வருவோம். அதாவது அந்த பிசிக்கலான கேள்விக்கு, உயிர்த்தெழுதல்னா உண்மையில என்ன? நாம ஆரம்பிச்ச கேள்விக்கே திரும்ப வருவோம். உயிர்த்தெழுதல்ல ஏன் எந்த சிரமமும் இல்ல?
ஏன்னா அது ஏதோ டேமேஜான ஒரு பாடியை ரிப்பேர் பண்ற விஷயம் கிடையாது. அது ஒரு புத்தம் புதிய மகிமையான உடலை ரீக்ரியேட் பண்றது. அதனால தான் சொல்றோம், உயிர்த்தெழுதல் என்பது குணமடைதல் அல்ல, அது ஒரு முழுமையான புனரமைப்பு. இப்போ இந்த ஒரு கேள்வியோட நான் முடிக்கிறேன். நம்ம உடலோட எதிர்காலம்ங்கிறது வெறும் ஒரு ரிப்பேர் ஒர்க் இல்ல, அது ஒரு கம்ப்ளீட் ரீக்ரியேஷன். அப்படின்னா நித்தியத்தை பத்தின நம்ம பார்வை எப்படி மாறணும் யோசிச்சு பாருங்க.